உங்க கண்ணுக்கே தெரியாம உங்களோட ஃபேஸ்ல நிறைய அழுக்கு இருக்கு. நம்ப முடியுதா? அதாங்க உண்மை. நீங்க என்னதான் வந்து சோப்பு யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க, இல்லனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கனாலும் உங்களோட ஸ்கின்ல வந்து குட்டி குட்டியான துவாரங்கள் இருக்கும். அதுல வந்து நிறைய அழுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தான் பிம்பிள்ஸ் வராம இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டேன்லாம் ரிமூவ் ஆயிடும், உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும், சுருக்கங்கள் வராம ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம இருக்கும். ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து, தண்ணி நல்லா கொதி வரும்போது பாதி லெமன் ஜூஸ், வேப்ப இலை வந்து 5 இலை, புதினா இலை 5 இலை, துளசி 5 இலை, இதெல்லாம் போட்டு மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆவி பிடிப்பாங்க இல்லையா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, தலை வலிக்குது, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா பெட்ஷீட்டை கவர் பண்ணி வேது பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்ச ஸ்டீம் பண்ண அந்த தண்ணியை வச்சுட்டு நல்லா வந்து பெட்ஷீட்டை கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்வை வரும். அந்த தண்ணி வந்து உங்க ஸ்கின்ல நல்லா பட்டு அந்த துவாரங்கள்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஸ்கின் கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆயிடும், ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும், ஸ்கின் வந்து க்ளோவிங்காகவும் இருக்கும். இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.